இனிமே இங்க இருந்த ஆபத்து யாரு கண்ணிலையும் படாம எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். அந்த அபியை நான் தோக்கடிச்சு தீருவேன். ஏய் ஸ்ரீஜா, எங்கடி போற? தோ நான் வரேன்டி. நாம சஞ்சீவுக்கு பண்ண வேண்டிய ஆபரேஷனை பண்ணிட்டோம். ஆனா சஞ்சீவ் இன்னும் கண்ணு முடிக்கலையே டாக்டர். Yes, you are correct. Patient should be walk for 2 hours after the operation. But Sanjeevi cannot walk. Where is Abhi? நர்ஸ், அபி வந்தாங்களா? காலையில வந்துட்டு போனாங்க, இப்போ இன்னும் வரல. ஓ, she is not coming sir. நம்புங்க டாக்டர், எங்க காதல நம்புங்க. என் சஞ்சீவ் என்னை விட்டு போக மாட்டான். அவன் கண்டிப்பா கண் முழிப்பான். டாக்டர், there is nothing left for us to do. உங்களுக்கு 3 ஹவர்ஸ்ல ஃப்ளைட் இருக்கு, நீங்க கிளம்பலாம் டாக்டர். No. I will not go without Sanjeev wake up. அப்போ சஞ்சீவ் கண்ணு முழிப்பார்னு நீங்க நம்புறீங்களா டாக்டர்? Yes. எதை வச்சு சஞ்சீவ் பிழைப்பார்னு நீங்க சொல்றீங்க டாக்டர்? Abhi. Abhi has a lot of love Sanjeev. The love have hack power. That power make anything impossible, and I believe God also support Abhi. Oh. I will be waiting for Abhi magic. தாயே, என் சஞ்சீவுக்காக நான் யாசகம் எடுக்க போற கடைசி நாள் இது. இந்த கடைசி நாள் யாசகம் எடுத்து உன் உண்டியல்ல போட்டு நேத்தி கடனை நான் முடிக்க போறேன். அதுக்கப்புறம் என் சஞ்சீவ் பழைய மாதிரி தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு வர மாதிரி வரணும். சந்தோஷ், சொல்லுங்கம்மா. அபி சஞ்சீவ் 2 பேருக்கும் இந்த கடனை கட்டி முடிக்கிற வரைக்கும் விஷயம் தெரியாம பாத்துக்கோ. ஏன் சொல்றேன்னா, தெரிஞ்சா நாம கடனை கட்ட அவ ஒத்துக்க மாட்டா. அவ தன்னம்பிக்கை நிறைஞ்சவ. நீங்க சொல்றதும் சரிதாம்மா. அபியும் சஞ்சீவும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க.
அவங்க கஷ்டம் இனியோட முடியட்டும். ஐயா ஐயா, என்னம்மா? என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு நேர்த்தி கடனா யாசகம் எடுத்துட்டு இருக்கேன். உங்களால முடிஞ்சத யாசகமா போடுங்க. ரொம்ப நன்றி. சரிம்மா. அம்மா அம்மா, என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு நேர்த்தி கடனா யாசகம் எடுத்துட்டு இருக்கேன். உங்களால முடிஞ்ச உதவிய யாசகமா போடுங்கம்மா. இந்தாம்மா, உன் புருஷன் கண்டிப்பா நல்லா ஆயிடுவாருமா. சரியா? அம்மா, என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக நேர்த்தி கடனா யாசகம் வாங்கிட்டு இருக்கேன். உங்களால முடிஞ்ச உதவிய யாசகமா கொடுங்கம்மா. ஒரு பிச்சைக்காரிமாண்ணா, என்கிட்ட முதல்ல பிச்சை கேட்டது நீதாம்மா. அதெல்லாம் இல்லம்மா. நான் தான் ரெகுலரா இங்க நின்னு பிச்சை எடுக்கிறேம்மா. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி நீ இங்க வந்து பிச்சை எடுக்கிறத பாக்கும்போது எனக்கு கோவம் வந்துச்சு. அப்புறம் கோயில் உண்டியல்ல பிச்சை எடுக்கிற காசை போடுறத பார்த்தேன். அப்புறம்தான் உன் புருஷனுக்காக நீ நிஜமாவே பிச்சை எடுக்கிறன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ வருத்தப்படலனா நான் உனக்கு பிச்சை போடட்டா? அந்த கடவுள் முன்னாடி எல்லாருமே பிச்சைக்காரங்க தான். இதுல உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு யாருமே இல்ல. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்கதானே போய் பிச்சை கேட்டு நிக்கிறோம். உண்மையான அன்போட யாரு போட்டாலும் இந்த நேர்த்திக்கடன் பலிக்குமா? சந்தோஷ், அம்மா, வண்டியை நிப்பாட்ட சொல்லு. நம்ம அபி மாதிரி இருக்க. அபியா? சார், வண்டி நிறுத்துங்க. என்ன அபி ரோட்ல நின்னு பிச்சை எடுத்துட்டு இருக்கா? அபி, உன் புருஷனை அந்த சாமி காப்பாத்துமா? அம்மா அம்மா, என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக நான் நேர்த்தி கடனா யாசகம் வாங்கிட்டு இருக்கேன். உங்களால முடிஞ்ச உதவியை யாசகமா போடுங்க. கவலைப்படாதம்மா, உன் புருஷன் நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வந்துருவாரு. ஐயோ அத்தை. அபி, அத்தை நாம யாசகம் வாங்குறத பாத்துட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? அத்தை என்கிட்ட ஏன் யாசகம் வாங்கிட்டு இருக்கேன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அத்தைக்கு மட்டும் சஞ்சீவ் ஹாஸ்பிட்டல்ல சுயநினைவு இல்லாம இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்களே. அத்தை சுக்கு நூறா உடைஞ்சு போயிடுவாங்க. அபி, அபி, என்ன அபி இதெல்லாம்? அபி, நீ பிச்சை எடுக்கிறத பார்த்தா என் வயித்துல தீய வச்ச மாதிரி இருக்கு. ஏன் அபி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க?
நீ சொல்ல மாட்ட, வைராக்கியம் பிடிச்சவ. உன் வாயில இருந்து ஒரு வார்த்தையை கூட வாங்க முடியாது. சந்தோஷம் வந்தா மட்டும் எங்க கிட்ட எல்லாம் சொல்லுவ, ஆனா கஷ்டம் வந்தா எல்லா கஷ்டத்தையும் உனக்குள்ளேயே புதைச்சுப்ப, அப்படிதானே? ராணி மாதிரி வாழ வேண்டிய பொண்ணு நீ. இப்படி கோவில் வாசல்ல நின்னு பிச்சை எடுக்கிறத பாக்கும்போது என்னால தாங்க முடியல. அபி, சொல்லு, எதுக்கு நீ பிச்சை எடுக்கிற? அத்தை, இது ஒரு காரணத்துக்காக நான் செய்யற நேர்த்தி கடன். இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க அத்தை. என்ன, சஞ்சீவ் கடனை நல்லபடியா திருப்பி கட்டணும், அதுக்காக தானே நீ வேண்டிக்கிட்ட யாசகம் இருக்க? அத்தை, சஞ்சீவ் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவன் நல்லபடியா கண் முழிச்சு பொழைக்கதான் நான் நேர்த்தி கடன் இருந்து யாசகம் எடுக்கிறேங்கிற விஷயத்தை எப்படி சொல்லுவேன் உங்ககிட்ட? சொல்லு அபி, நீ சஞ்சீவ்காக தானே இதெல்லாம் பண்ற. அபி, சஞ்சீவோட 10 கோடி கடன் அடைக்கிறதுக்கு அம்மா கடன் கண்டிப்பா அடைஞ்சிரும் அபி. அதுக்காக உன்னை நீ சிரமப்படுத்திக்காத. அபி, நீ நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக போராடுற, ஆனா அந்த ஸ்டீஜா உன்னை ஏமாத்தி நடு தெருவுல நிறுத்தி வைக்கும் போது கூட நம்ம குடும்ப நலனுக்காக நீ ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாதவ. என்கிட்ட கூட சத்தியம் வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து படாத கஷ்டம் எல்லாம் பட்டுட்டு இருக்க. நீ எதுக்காக யாசகம் கேட்டு நேர்த்தி கடன் இருக்கியோ அந்த காரணம் கண்டிப்பா நிறைவேறும். சீக்கிரமா உன் வாழ்க்கை மாறும். நீயும் சஞ்சீவும் 100 வருஷம் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருப்பீங்க. உங்க வார்த்தை பலிக்கணும் அத்தை. சஞ்சீவ் குணமாகி வரணும். அவனுக்கு உங்க ஆசீர்வாதம் போய் சேரட்டும் அத்தை. இங்க பாரு, இதுக்கு மேல இங்க இருந்து நீ யாசகம் வாங்குறத என்னால பார்க்க முடியாது. அத்தை, எனக்கு யாசகம் போடுங்க அத்தை. நீ சொல்றத கேட்கும் போது எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்கு. என்னால முடியாது, என்னால யாசகம் போட முடியாது. இது நேர்த்தி கடன் தான் அத்தை. எனக்கு நீங்க யாசகம் போடுங்க. ஐயோ, முடியாது அபி, என்னால முடியாது. அழாதீங்க அத்தை. எனக்கு யார் ஆசீர்வாதம் முக்கியமோ இல்லையோ, உங்க ஆசீர்வாதம் முக்கியம். இந்த நேர்த்திக்கடன் நல்லபடியா முடிஞ்சாதான் நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும். எனக்கு யாசகம் கொடுங்க அத்தை. உன்னோட எல்லா கஷ்டமும் இன்னையோட தீரட்டும். நீ நல்லா இருப்ப அபி. ஸ்ரீம் ஓம் கிரீம் காளி மகமாயி திரிசூலி. பலியாகத்துக்கு தேவையானதெல்லாம் சரியா இருக்குல்ல? இருக்கு குருவே. குருவே, நான் யாகம் செஞ்சு அந்த குழந்தைய பலி கொடுக்கறதுக்கான சக்தியை எனக்கு கொடுங்க குருவே. ஓம் கிரீம் ரீம் மகா காளி. குருவே, என்ன?
பலி கொடுக்க அந்த குழந்தை இல்லாம நீங்க யாகத்தை ஆரம்பிச்சீங்க. சரியான நேரத்துல குழந்தை பலிக்கு வராம போய் பாதியில நீங்க யாகத்தை நிறுத்தினா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது. அதனால குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நீங்க யாகத்தை ஆரம்பிக்கலாமே. ஆமாம் குருவே, நீங்க இப்ப உடனே யாகத்தை ஆரம்பிச்சா என்ன? என்ன பேசுறீங்க நீங்க? குழந்தை எடுக்க போயிருக்கிற கடாரம் என் குரு கொடுத்த மந்திர வேற பல்லுல கடிச்சிட்டு போயிருக்கா. அது சாதாரண வேர் இல்ல, சர்வ சக்திகள் படைச்ச சண்டி வேர். அந்த வேர் இந்நேரம் குழந்தை இருக்கிற இடத்த கடாரனுக்கு காட்டி கொடுத்து குழந்தைய தூக்கிட்டு வர்றதுக்கான மகா பலத்தையும் அவனுக்கு கொடுத்திருக்கோம். குழந்தைய தூக்கிட்டு நம்மள நோக்கி இந்நேரம் அவன் வந்துகிட்டு இருப்பான். வந்துட்டா நல்லதுதான் குருவே. வரலேனா இந்த விஷயத்துல உங்க குருவோட சக்தியை பத்தி கண்மூடித்தனமா நம்புறீங்களோன்னு எங்களுக்கு தோணுது. என் குருவோட சக்தி மேலே உங்களுக்கு சந்தேகமா? என் குரு கொடுத்த பாதி வேற என் பல்லால கடிச்சிட்டு தான் நான் இந்த பலியாகத்தையே பண்ண போறேன். இல்ல அந்த குழந்தை என்னடா பெரிய குழந்தை, கையில புடிச்ச நசுக்கு செத்து போயிடும். அந்த குழந்தை என் குரு கொடுத்த வேரோட சக்தியை எதிர்த்து நிக்க போகுதா? அந்த குழந்தை இன்னைக்கு என்னோட யாகத்துக்கு பலியாக போறத யாராலையும் தடுக்க முடியாது. ஓம் கிரீம் ரீம் காளி மகமாயி திரிசூலி காளி நீலி பத்ர காளி பராசக்தி வனபத்ர காளி நீலி சூளி பயங்கரி. ஓம் கிரீம் ரீம் லீம் காளி நீலி சூளி பயங்கரி பத்ரகாளி பராசக்தி தாயே வனபத்ரகாளி. என்ன இங்க என்ன நடக்குது? என்ன சந்தோஷ்? சார், எங்களுக்கும் எங்க பணத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்து எங்களை பத்திரமா இங்க கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். மேடம், எதுக்கு நன்றி எல்லாம் சொல்றீங்க? பொதுவா நல்லவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தானே போலீஸ் டிபார்ட்மெண்டே இருக்கு. நீங்க சொல்றதை கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். என்னடி ஸ்ரீஜா, அந்த சீதா சொன்ன மாதிரியே சஞ்சீவ் கடன் அடைக்க 10 கோடி பணத்தோட வர்மா ஃபைனான்ஸ் கம்பெனி வாசலுக்கே அவ போலீஸ் பாதுகாப்போட வந்துட்டா. சீதா கிட்ட இருந்து அந்த 10 கோடி பணத்தை புடுங்க. நம்ம போட்ட பிளான் எல்லாம் வீணா போச்சேடி. சஞ்சீவ ஜெயிலுக்கு அனுப்பி சீதா சொத்தை அடைய ஆசைப்பட்ட நமக்கு நாம நினைச்சது எதுவுமே நடக்காது போல இருக்கே. போற போக்க பார்த்தா வெண்ண திங்க ஆசைப்பட்டு கடைசியில விரல மட்டும் நக்கின கதையா நம்ம நிலைமை கூடிய சீக்கிரம் ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சீதா சஞ்சீவ் கடன் அடைக்க போறா. சஞ்சீவ் பிரச்சனை சால்வ் ஆக போகுது. அதுக்கப்புறம் அந்த சஞ்சீவும் அபியும் சேர்ந்து அவங்க குழந்தைய தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அபி குழந்தை கிடைச்சது, அதோட பேர்ல மொத்த சொத்தும் போயிடும்.
நம்ம பண்ண துரோகத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு நம்மளோட மொத்த குடும்பமும் சேர்ந்து கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு விரட்டி அடிக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் தெரு தெருவா பிச்சை எடுத்து அலைய வேண்டியதுதான். சீதா எப்படி பணத்தை மேல கொண்டு போறான்னு நானும் பாக்குறேன்.